விட்டமின் இ கேப்சூல்களை பாவித்து எவ்வாறு முகப்பொலிவுடன் முகத்தை வெள்ளையாக்கலாம் என்பது சம்பந்தமாகவும் மற்ற வீட்டிலேயே நீங்கள் எவ்வாறு இரவைக்கு பாவிக்கக்கூடிய சீரம் ஒன்றை விட்டமின் இ கேப்சூல்களை பாவித்து தயாரித்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமாகவும் மற்ற சிலருக்கு முகத்தில் கரும்புள்ளிகள் காணப்படும், சில நேரங்களில் சுருக்கங்கள் காணப்படும், சிலருக்கு வயிற்றில் ஸ்ட்ரெச் மார்க்குகள் காணப்படும். இவ்வகையான சந்தர்ப்பங்களில் விட்டமின் இ கேப்சூல்ஸ்களை எவ்வாறு பாவித்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். விட்டமின் இ கேப்சூல்களை பாவிப்பதனால் ஏற்படும் சில சைடு எஃபெக்டுகள் இருக்கிறது. எவ்வாறு அவர்கள் பாவிக்கக்கூடாது என்பது சம்பந்தமான முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டுள்ளது. விட்டமின் இ கேப்சூல் விட்டமின் இ ஆயிலில் இருந்து செய்யப்படுகிறது. இந்த விட்டமின் இ ஆயில் என்பது எங்களுடைய பச்சை தாவரங்களிலிருந்தும் மற்றது வெஜிடபிள்ஸ்கள், சில நட்ஸ் வகைகள், சீட்ஸ்கள், விதைகள் இவற்றிலிருந்து உருவாக்கப்படும் ஒரு முக்கியமான விட்டமின். விட்டமின் இயில் முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் காணப்படுகிறது. மற்றது ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இதனால் நிறைய கிடைக்கின்றது. எவ்வாறு வயது செல்ல செல்ல கொலாஜன் லேயரின் அளவு குறைவடைந்து கொண்டு போகும். அதனால் முகத்தில் சில லைன்கள் ஏற்படும். மற்றது ரிங்கிள்ஸ்கள் அல்லது இவற்றை அதிகரிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவதனால் மற்றது முகத்தில் ரிங்கிள்ஸ் என்று கூறப்படும் முகச் சுருக்கங்கள் ஏற்படுறது, முகத்தில் சில லைன்கள் மாதிரி காணப்படுறது இல்லாமலே போகும் இருக்கிறார்களுக்கு. இது எவ்வாறென்றால் விட்டமின் இயை நீங்கள் முகத்துக்கு இடுவதன் மூலம் உங்களுடைய முகத்தில் காணப்படும் குருதி சிற்றொகுதி அதிகமாக வேலை செய்ய தொடங்குகிறது. மற்றது அதனால் தான் கொலாஜனும் அளவு அதிகரிக்கிறது. மற்றது அது மாத்திரமல்ல, உங்களோட தோல் மிகவும் மென்மையானதாக காணப்படுறதுக்கும் இது உதவியாக இருக்கிறது. நாங்கள் முதலாவது பார்ப்போம் இதில் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது என்பது சம்பந்தமாக சில விடயங்களை பார்ப்போம் முதலில். அதற்கு பிறகு எவ்வாறு விட்டமின் இயை கொண்டு எங்கள் வீட்டிலேயே நாங்கள் தயாரித்து கொள்ளக்கூடிய சீரம்கள் எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக பார்க்கலாம். எங்களுக்கு முகத்தில் சிறு சிறு கருமையான புள்ளிகள் காணப்படுற ஹைப்பர் பிக்மெண்டேஷன் காணப்பட்டால், ஏனென்றால் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் என்று சொல்லும்போது நீங்கள் வெயிலில் அதிகமாக செல்லும் போது அல்லது உங்களுக்கு முகப்பரு ஏற்படும் போது மற்றது வேறு ஹோமோன் பிரச்சனைகள் ஏற்படும் போது சில தோலில் சில இடங்களில் முகத்தில் சில இடங்களில் கருமை நிறம் கூடுதலாக காணப்படும், புள்ளிகளாக காணப்படலாம், சில நேரம் ஒரு பேச்சாக காணப்படலாம். இதை சொல்கிறது எப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் மெலனின் அதிகமாக சுரக்கப்படுறதால தான் இந்த நிறங்கள் ஏற்படுகிறது. இவற்றை நீக்கக்கூடிய தன்மை விட்டமின் இயில் காணப்படுகிறது. மற்றது விட்டமின் இயை தனியே பாவிக்காமல் விட்டமின் சியுடன் சேர்த்து பாவிப்பீர்களாக இருந்தால் இன்னும் இதில் கிடைக்கிற பலன்கள் மிக அதிகமாக காணப்படும். இவ்வாறு பிக்மெண்டேஷன் காணப்படுறவர்கள் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் காணப்படுறதால இது ஒரு ஆன்டி ஏஜிங் பொருளாக காணப்படுது. தொடர்ச்சியாக நீங்கள் பாவித்து கொண்டு வருவீர்களாக இருந்தால் உங்களுக்கு வயது சென்ற மாதிரி அறவே தோன்றாது. அந்த முகத்தில் சுருக்கங்கள் ஏற்படுறது, மற்றது முகம் தொங்கி கொண்டு போகிறதெல்லாம் பின்போடப்படும். உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக தொழிற்படக்கூடியது விட்டமின் இ. அதனால் உங்களோட தோலுக்கு தேவையான அளவு நீர்த்தன்மை இதனால் கிடைக்கிறது. முக்கியமாக இது ட்ரை ஸ்கின் இருக்கிற ஆட்களுக்கு மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். இந்த எங்களோட முகத்துக்கும் தோலுக்கும் எவ்வாறு இதனை பாவித்து கொள்ளலாம் என்று முதலாவது பார்ப்போம். முக்கியமாக விட்டமின் இ நீங்கள் முகத்துக்கு பாவிக்கலாம், மற்ற கண்களை சுற்றியும் போடுறதுக்கு மிகவும் நல்லது. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விட்டமின் இ ஆயிலை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது நீங்கள் விட்டமின் இ கேப்சூல்ஸ்களை உடைத்து அதிலிருந்து விட்டமின் இ ஆயிலை பெற்றுக்கொள்ளலாம். மற்ற அதனுடன் அரை தேக்கரண்டி அளவுக்கு கோபித்தூளை எடுத்துக்கொள்ளுங்க. இது ரெண்டையும் சேர்த்து நன்றாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டும். மற்ற மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதை நீங்கள் உங்களோட கண்ணுக்கு அடியில் சுற்றி வர இருக்கிற இடங்களில் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். சிலருக்கு கண்ணை சுற்றி கருவளையம் காணப்படும். இந்த கருவளையத்தை போக்குறதுக்கு இது மிக உதவியாக காணப்படும். ஏனென்றால் இதில் கூடுதலாக ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால. மற்றது இதை பாவிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு முகத்தில் சின்ன லைன்ஸுகள், ஃபைன் லைன்ஸுகள் அல்லது முகத்தில் சுருக்கங்கள் காணப்படுற இடங்களுக்கும் இதை போட்டுக்கொள்ளலாம். டார்க் சர்க்கிள்ஸ், முகத்தில் டார்க் சர்க்கிள்ஸ்கள், கருப்புகள் மாதிரி
காணப்படுறது, கண்ணுக்கு அடியில் காணப்படுற கருவளையம், இதுகள் எல்லாவற்றுக்கும் இது மிக நல்ல. இது நீங்கள் பாவிக்கும் போது லேசாக எடுத்து உங்களோட ரிங் ஃபிங்கரை தான் பாவிக்கணும். மற்ற ஃபிங்கரால் போட்டு தேய்ச்சிக்கண்டா கண்ணுக்கு அடியில் சரியில்லை. இந்த ரிங் ஃபிங்கரில் இதை தொட்டு லேசாக இதில் மென்மையாக நீங்கள் மசாஜ் பண்ணிக்கொள்ள வேண்டும். மசாஜ் பண்ணிவிட்டு இரவு முழுக்க அது அவ்வாறே வைத்திருந்து காலையில் நீங்கள் குளிக்கிற நேரத்தில் கழுவி கொள்ளலாம். இ கேப்சூல்ஸ்களை பாவித்து எவ்வாறு உங்களோட முகத்தை மிக பளபளப்பாக ஒரு க்ளோயிங் ஸ்கின்னாக மாற்றலாம்னு பார்த்தா, நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது விட்டமின் இ ஆயில் அல்லது கேப்சூலில் எடுத்துக்கொண்டு அதில் 15 தொடக்கம் 20 ட்ராப்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பப்பாசி பழத்தை எடுத்து அதில் இது ரெண்டையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி அதனுடன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் போடணும். இந்த 3 பொருட்களையும் நன்றாக கலந்ததுக்கு பிறகு இது ஒரு மாஸ்காக நீங்கள் உங்களோட முகத்தை நன்றாக கழுவினதுக்கு பிறகு முகத்துக்கு முழுக்கைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி மற்றது நீங்கள் ஒரு 15 நிமிடத்துக்கு அவ்வாறு வைத்திருந்து சாதாரண தண்ணியில் நீங்கள் அதை கழுவி கொள்ளலாம். பப்பாசி பழம் நீங்கள் இதுக்கு மேலே போடுறது என்ன செய்ய வேண்டாம், உங்களோட முகத்து சூரிய ஒளியினால் ஏற்படும் டார்க் டேனாக இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு மிக உதவியாக இருக்கும். மற்றது விட்டமின் இ ஒரு மாய்ஸ்சரைசராக தொழிற்படும். மற்றது உங்களுக்கு ஒரு நல்ல பளபளப்பான தன்மையை இந்த மாஸ்க் உங்களுக்கு வழங்கும். மற்றது வயது போன தன்மையை குறைக்கக்கூடியது ஆன்டி ஏஜிங் இன்க்ரீடியன்ஸாக இது தொழிற்படும். எவ்வாறென்றால் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு மாஸ்க் கொண்டு ஆன்டி ஏஜிங் ஸ்கின் மாஸ்க்னு சொல்கிறது விட்டமின் இனால் தயாரிக்கப்படும். ஒரு கப்பில் க்ரீன் டீயை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். க்ரீன் டீயை வழக்கம் போல் நீங்கள் சுடு தண்ணி எடுத்து அதுக்குள்ளே 2-3 பேக்கெட்ஸை அதுக்குள்ளே போட்டு அதிலிருந்து க்ரீன் டீ எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து 2 மேசைக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவை அதனுடன் சேர்த்துக்கொள்ளுங்க. மற்றது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும். 2 கேப்சூல்ஸ் எடுத்து நீங்கள் விட்டமின் இ கேப்சூல்ஸ் எடுத்து அதையும் உடைச்சி அதுக்குள்ளிருந்து வர ஆயிலை அதில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இவற்றையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி உங்களோட முகத்தை நன்றாக கழுவினத்துக்கு பிறகு முகம் முழுக்கைக்கும் அப்ளை பண்ணி அதை அவ்வாறு நீங்கள் 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நகைச்சூட்டளவுள்ள தண்ணீரில் முகத்தை முழுக்க நீங்கள் க்ளீன் பண்ணி கொள்ள வேணும். இதில் முக்கியமான பொருட்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக தொழிற்படும் க்ரீன் டீ அதுக்கு கூட விட்டமின் இ உங்களோட வயது போன தன்மையை காட்டக்கூடிய ஃபைன் லைன்கள், மற்றது தோல் தொங்கி கொண்டிருக்கிறது, அடுத்தது முகத்தில் ஏற்படுற சுருக்கங்களை நீக்கிறதுக்கு மிக உதவியாக இருந்து உள்ளுக்கு இருக்கிற இந்த ஸ்கின்னில் இருக்கிற தோல்களை வளர்ச்சி அடைய தூண்டக்கூடியது இந்த மாஸ்க் நீங்கள் போடுவதனால். முக்கியமாக விட்டமின் இ எடுத்து எப்படி நீங்கள் இரவையில் தூங்குறதுக்கு முதல் முகத்தை நன்றாக க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை பாவிக்கலாம். இவ்வாறு பாவிப்பதனால் உள்ள நன்மைகள், இது தோலுக்கு தேவையான நியூட்ரிஷனை போதுமான அளவு கொடுக்கிறது. மற்றது முகத்தில் இருக்கிற சின்ன ஃபைன் லைன்ஸ்கள் சுருக்கங்களை குறைக்கிறது. மற்றது வயது வார தோற்றத்தை பின்போடுகிறது. மற்றது இந்த நீங்கள் இதை முகத்துக்கு போட்டதுக்கு பிறகு அவ்வாறு தூங்கி அடுத்த அன்றைக்கு நீங்கள் எழும்பி முகத்துக்கு வாஷ் பண்ணலாம். அது எவ்வாறு செய்கிறது நாங்கள் பார்த்தா, நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது விட்டமின் இ ஆயில் எடுக்கிறது. விட்டமின் இ ஆயிலை எடுத்தால் நீங்கள் நேரடியாக முகத்துக்கு போடக்கூடாது. ஏனென்றால் அது மிக தடிப்பாக இருக்கும். விட்டமின் இயை நீங்கள் ஆயிலாக எடுத்தாலோ அல்லது கேப்சூலாக எடுத்தாலோ அதை நேரடியாக முகத்துக்கு நீங்கள் போட்டிங்களா அதை உங்களுக்கு போட முடியாமல் இருக்கும். மிக திக்கானது. அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு கரிய ஆயில் ஒன்று தேணும். அது முக்கியமாக அதுக்கு கோகோனட் ஆயில் பாவிச்சு கொள்ளலாம். எங்களோட தேங்காய் எண்ணெய் ஜோஜோபா ஆயில் என்று இருக்குது, அதை பாவிச்சு கொள்ளலாம். இது முகத்தை நன்றாக கழினத்துக்கு பிறகு நீங்கள் தூக்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முதல் இதனை அப்ளை பண்ணணும். பண்ணி இதை காய்ஞ்சது பிறகு தான் தூங்கணும். மற்றது நாங்கள் பார்ப்போம். அலோவேராவை எவ்வாறு விட்டமின் இயோட சேர்த்து எங்களோட முகத்துக்கு பாவிக்கலாம்ண்டு. மற்றது அலோவேராவையும் விட்டமின் இ கேப்சூல்ஸையும் நீங்கள் சேர்த்து பாவிச்சிங்களா உங்களோட முகம் நல்ல வெண்மையாக வாரத்துக்கு உதவியாக இருக்கும்.
மற்றது சிலர் முகம் எப்பயும் டல்லாக இருக்கும், ஒரே டயர்ட் மாதிரி இருக்கும், அதட்டையும் போக்கக்கூடிய தன்மை இதில் ஏற்படும். இதுக்கு முக்கியமாக தேவை நல்ல ஃப்ரெஷ்ஷான அலோவேரா தேவை. அலோவேரா ஜெல் எடுக்கணும். நீங்கள் அதிலிருந்து நேரடியாக இலையை ஒன்று எடுத்து அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லை எடுத்துக்கொள்ளுங்க முதலாவது. அதனுடன் 15 ட்ராப்ஸ் அளவு விட்டமின் இ ஆயிலை அதோட சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்து இது ரெண்டையும் நன்றாக மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நன்றாக மிக்ஸ் பண்ணி பிறகு திரும்ப இதை முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு சரியாக 30 நிமிஷம் அவ்வாறு விட்டு வைக்கணும். வச்சதுக்கு பிறகு நீங்கள் இதை சாதாரண தண்ணியில் இதை க்ளீன் பண்ணலாம். இது இவ்வாறு செய்யக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்குமெண்டா, இதில் இருக்கிற உங்களோட முகம் ஒரு வெண்மையான தன்மையை அதிகமாக தரும். மற்ற நல்ல க்ளோயிங்காக பளபளப்பு தன்மையும் இது தரக்கூடியது. மற்ற சிலருக்கு ஸ்ட்ரெச் மார்க்குகள் நிறைய இருக்கும். நிறைய எக்ஸசைஸஸ் செய்கிறாக்களுக்கு கை பிரதேசம், கை வயிறு, மற்றது கற்பம் குழந்தைகளை தாய்மார்களுக்கு வயிற்றில் நிறைய ஸ்ட்ரெச் மார்க்குகள் காணப்படும். அவங்களுக்கு செய்யக்கூடியது, நீங்கள் நேரடியாக அந்த விட்டமின் இ, நான் முதல் சொன்ன மாதிரி விட்டமின் இ ஆயிலையும் எடுத்து அதனுடன் சேர்த்து கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி அதை வயிற்றில் தினசரி நீங்கள் அதில் பூசி வர நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ட்ரெச் மார்க் இருக்கிறாக்களுக்கு. மற்றது நீங்கள் விட்டமின் இ கேப்சூல்ஸ் எவ்வகையான ஆக்கள் பாவிக்கக்கூடாது. மற்றது இதில் என்னென்ன வகையான சைடு எஃபெக்ட்கள் ஏற்படும் என்று பார்த்தால், முக்கியமாக சிலருக்கு எந்த க்ரீமை போட்டாலும் சிலருக்கு முகப்பரு வரக்கூடிய ஆக்கள் இருப்பாங்க. எதை போட்டாலும் அப்படியான ஆக்கள் சொல்கிறது அக்னி ப்ரோன் ஸ்கின்னு சொல்லுவேன் நாங்கள். இவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், உடனே முகப்பரு வர தொடங்கும். விட்டமின் இ பாவித்தா முகத்துக்கு என்ன நடக்க வேண்டாம், அவங்களுக்கு விட்டமின் இயை நீங்கள் போட்ட உடனே அவங்களோட இந்த தோலில் முகத்தில் காணப்படும் சின்ன சின்ன போஸ் எல்லாம் அடைப்படும். அது சொல்ல க்ளாக்கிங் ஸ்கின் போஸ்ன்னு சொல்கிறேன். பிறகு சிலருக்கு என்ன செய்ய மாட்டேன், இரிட்டேஷன் இருக்கும். இரிட்டேஷன் என்னும்போது சிவந்து கொண்டு போகும் அந்த இடத்துல அலர்ஜிக் ஆகி. சிலருக்கு சில நேரம் பேர்னிங் சென்சேஷன் இருக்கும், எரிகிற மாதிரி காணப்படும் சிலருக்கு. அவ்வாறு இருந்தால் உங்களுக்கு பொருத்தமானது அல்ல. ஆகவே நீங்கள் இதை பாவிக்கிறதுக்கு முதல் விட்டமின் ஈயை நீங்கள் இதில் ஒரு துளி விட்டமின் இ எடுத்து இந்த ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து உங்களோட கயிறை உள் பக்கத்துக்கு நீங்கள் தேய்ச்சி கொள்ளுங்க. தேய்ச்சி அதில் ஒரு வட்டம் மண்டை போட்டுக்கொள்ளுங்க. போட்டு 24 மணித்தியாலத்துக்கு பிறகு மீண்டும் அதை பாருங்கள். பார்த்த உடனே அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் இதை முகத்துக்கு பாவிக்கலாம், சாதாரண ஆக்கள். மற்றது முகப்பரு வரக்கூடிய பிரச்சனையுடைய ஆக்கள் இதை பாவிக்காமலே விடுவது மிக மிக நல்லது.